வணக்கம். கடந்த 40 நாட்களாக நாம் லெந்து காலத்தை அனுசரிச்சிருக்கிறோம். விசேஷமாக இந்த 40 நாட்களும் சிலுவையை குறித்த சத்தியங்களை நாம கேட்டிருக்கோம். தொடர்ந்து ஏன் சிலுவை அப்படிங்கிறத ஆரம்பிச்சு சிலுவையின் முக்கியத்துவம், சிலுவையிலே எப்படி கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை நீக்கினார், நம்மளுக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிறதுல இருந்து இன்னும் சரித்திரபூர்வமாக நம்ம விசேஷங்கள் சொல்லப்பட்ட பல காரியங்கள் நம்ம பற்றி தெரிந்து கொண்டோம். நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சிலுவையை குறித்த சத்தியம் அப்படிங்கிறது 2 நாட்கள்ல மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாக நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில், தீர்வு கல்வாரி சிலுவையிலே இருக்கிறது. கர்த்தரால் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து இந்த சிலுவை குறித்த உபதேசத்திலையும் சத்தியத்திலும் நம்ம வளரும்படியாக அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு விசேஷமாக இந்த 40 நாட்களாக நீங்க எங்களோடு பயணித்த உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழல் நீங்க கடந்து கொண்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்களுடைய வேலையில இன்னும் மற்ற தேவைகள் அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஸோ விசேஷமாக இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம். அது மாத்திரம் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கிறது. ஸோ நாம் இணைந்து ஜபிக்கலாம். இன்றைக்கு ஒரு சமூகமாக, ஒரு சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும்படியாக இன்றைய நாளை நாம வேறுபடுத்தலாம். வாங்க ஜபிக்கலாம். அன்பின் தேவனை, இயேசுவின் நாமத்துல உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, இத்தனை நாட்களாக 40 நாட்களாக உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்துக்கான ஸ்தோத்திரம். சிலுவையை குறித்த உபதேசத்தை, சிலுவையை குறித்த சத்தியத்தை தியானிப்பதற்கு நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சுவாமி. இந்த சிலுவை கொடுத்த சத்தியம் கர்த்தாவே, அது எங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சிலுவையை குறித்து அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இந்த வாழ்க்கையில இந்த வல்லமையை உணர உங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. இப்பொழுதும் விசேஷமாக கர்த்தாவே, இந்த 40 நாட்களும் எங்களோடு கூட கர்த்தாவை பயணித்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கருத்துல விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது கூட அதை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே, பிள்ளைகள், உங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீர் தாமே அவர்களோடு இடைப்படுகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்திலே விதைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் கர்த்தாவே, அது உள்ளத்துல பெரிய ஒரு கர்த்தாவை விளைவுகளை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்போ விசேஷமாக பலவிதமான கர்த்தாவே, நெடுக்கத்திலும் துக்கத்திலும் கர்த்தாவை கடந்து போயிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரர்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். வேலையில் இருக்கிற அந்த கடினம் கர்த்தாவே, அந்த டிஃபிகல்ட்டான பாஸ், அதாவது டிஃபிகல்ட்டான ஒரு வேலை காரியங்கள் அப்புறம் லகுவாக மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ அதற்கான பலனை தருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. வேலையில் தேவையான கர்த்தாவே தயவு உண்டாகட்டும் சுவாமி. உங்களுடைய ஞானம் அவர்களோடு இருந்து இந்த வேலையை லகுவாக்கி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்போ பிசினஸ்ல இருக்கிற அதாவது தடைகள் எல்லாம் கர்த்தாவே நீங்கும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே, அந்த பிரேக் த்ரூவை காணும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. நீர் வழி வாசல்களை திறக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கி போகட்டும் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தாவே தேவ சமாதானத்தை உச்சரிக்கிறோம் சுவாமி. சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானம், தேவ கர்த்தாவே மகிழ்ச்சி குடும்பங்களில் கர்த்தாவே நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய உள்ளங்களை நீர் கர்த்தாவே மாற்றுகிறீர். உள்ளங்களில் இருக்கிற கசப்புகள் நீங்கட்ட சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சிலுவையில் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. முதலாவது வார்த்தையில கர்த்தாவே பிதாவேகளுக்கு மன்னியும் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட மன்னிப்பு குடும்பங்களை கர்த்தாவே உண்டாயிருக்கட்டும் சுவாமி. எல்லா விரோதங்களும் பகைகளும் இயேசு நாமத்தில் நீங்கட்டும். தேவ சமாதானமும் கர்த்தாவே மன்னிப்பும் கர்த்தாவே குடும்பங்கள் கர்த்தாவே பெரிய இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. பிள்ளைகளை குறித்து ஒரு விதமான கவலைகளோடு கர்த்தாவே இருப்பார்களானா அந்த கவலைகளை மாற்றப்படணும் சுவாமி. பிள்ளைகள் கர்த்தாவே உங்களுடைய கருத்துக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுங்க. அப்ப வாலிப வயதுல பிள்ளைகள் கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்திலே வளர்வதற்கான கர்த்தாவே ரீதியில் அவர்களை கர்த்தாவே நீர் மாற்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இல்லா தகாத கர்த்தாவே இந்த பழக்க வழக்கங்கள் கர்த்தாவே நீங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளை கர்த்தாவே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. விசேஷமாக சிறு பிள்ளைகளை நம்ம கருத்துல கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் கர்த்தாவே தேவ பாதுகாப்பில் கர்த்தாவே வளர்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான தீமைகளையும் கர்த்தாவே பிள்ளைகளிருந்து விலக்கி போடுறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சிறு வயதிலிருந்து உங்களுடைய வார்த்தையை அறிந்து தியானித்து அப்பா உமக்கு பிரியமான வழியில் நடக்க நீ கர்த்தாவே அவளை பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ
கத்தாவே உமக்கு நன்றி. திருச்சபையாக நாங்கள் ஒருவரை ஒருவர் கத்தாவை தாங்க, ஒருவரை ஒருவர் அன்பு கூற, ஒருவரை ஒருவர் கத்தாவை உம்முடைய வார்த்தையினால பலப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்க. தேங்க்யூ லோ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம் கத்தாவே, உங்க ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நீ கத்தாவே கத்தாவை நீ ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தாவே நாங்க சகோதர சகோதரர்களாக குடும்பமாக உம்முடைய சத்தியத்திலே வளர, உடைய ராஜ்யத்திற்கு என்று கத்தாவை பெரிய காரியங்களை செய்ய, அநேகரை கத்தாவே இன்னும் உண்மை அறியாத அநேக மக்களை உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர அதை பலப்படுத்துங்க சுவாமி. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. பெரிய காரியங்களை கத்தாவை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.